பழைய செம்மணி வழக்கை புதிய செம்மணி வழக்குடன் தொடர்புபடுத்த நடவடிக்கை. பழைய வழக்கின் சட்ட வைத்திய அதிகாரி நேரில் விஜயம். கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 7 ராமேஸ்வர மீனவர்களுக்கு விளக்கமறியல். செம்மணியில் புதைகுழியில் பொம்மையுடன் மீட்கப்பட்ட சிறு பிள்ளையின் எலும்புக்கூட்டு தொகுதி. தமிழரசு கட்சியிலிருந்து பதவி விலகிய முக்கிய உறுப்பினர் வலுக்கும் உட்கட்சி மோதல். செம்மணி புதைகுழியை சுற்றி நோட்டமிடும் மர்ம வாகனம். பழைய செம்மணி புதைகுழி வழக்கும் புதிய செம்மணி புதைகுழி வழக்கும் வேறு வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடக்கின்றது என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்தார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 5.5 நாள் நிகழ்வு இன்றோட முடிவடையுது. இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தக பையோடு இருந்த மனித உடலம் முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டி அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கையில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால் செய்யப்பட்ட சப்பாத்தும், அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் கிட்டத்தட்ட 5 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்ல இல்லாத என்னன்னு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் அந்த உடலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால, அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பிரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு, கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த அந்த பழைய வழக்கை இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் செய்கிறதுக்கான ஒரு கலந்து ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களுடைய உதவியோடையும், அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை மேலதிகமாக தொடங்குறதுக்காக நீங்கள் குறிப்பிட்ட 5 சிக்கலான அந்த மனித எலும்புக்கூடு தொகுதி நேற்று குறிப்பிட்ட 33 அடங்குதா இல்லது அது மேலதிகமாக? இல்லை, இது மேலதிகமாக இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்குது. 5 என்று சொல்ல இயலாது, கிட்டத்தட்ட 5 தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் குழப்பமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்தெடுத்ததுக்கு பிறகு தான் சரியான விதத்தில் நம்பர் உங்களுக்கு சொல்ல முடியும். நேற்று 33 தான் இதுவரைக்குமான எண்ணிக்கை. இன்றைக்கு தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் நம்பர் இன்னும் சரியாக இலக்கப்படப்படையில்லை. ஒரு மழையுடனான எதிர்வரும் நாட்களில் மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காலநிலை சொல்லி நிலைமையில இந்த இடத்துல நிப்பாட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மழை வந்தால் இந்த இடம் ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம், உங்களுக்கு தெரியும். இதில் வேலை செய்கிறது சரியான கஷ்டம். மழைக்குரிய காலநிலை இருந்தால் நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு காலையில் மழை பெய்தது. பட் இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் பிந்தி தொடங்கினாலும் வேலை முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றது 8 மணியிலிருந்து இரவு 10 மணி மட்டும் இதுக்குள்ள வேலை செய்கிறாங்க எல்லோரும். ஒரு குறைந்தளவு நேரம் இல்லை. இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோட வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைகுழி அகழ்வு பணியில் நிபுணர்கள் வேலை செய்கிறத பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது.
செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்கள் விளையாடும் சிறு பொம்மை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 6ஆம் நாள் பணிகள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தக பையொத்த நீல நிற பையுடன் காணப்பட்ட சிறு பிள்ளையின் எலும்புக்கூட்டு தொகுதி என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதனுள் காணப்பட்ட நீல நிற பையையும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பை மீட்கப்பட்ட புதைகுழியில் இருந்து சிறு பிள்ளைகள் விளையாடும் பொம்மை ஒன்றும் சிறு பிள்ளையின் காலனி ஒன்றும் மீட்கப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்ட மேலதிக பணிகளின் போது மேலும் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் அவை எத்தனை என சரியான எண்ணிக்கை கூற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் 33 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினமும் மேலும் சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியை நேற்று முன்தினம் மர்மமான முறையில் வாகனம் ஒன்று நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 2வது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற வரை 33 மனித எலும்புக்கூடுகள் தற்பொழுது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யுக 50-497 என்ற வாகன இலக்க தகடு பொருத்தப்பட்ட இராணுவ வாகனமே இவ்வாறு நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்ததாக கூறப்படுகிறது. குறித்த வாகனத்தில் வந்தது யார்? மயானத்தில் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பகுதியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்ற போதும் மேலும் போலீசார் வாகனத்துக்கு இவ்வாறு இலக்கம் காணப்படுவதில்லை. பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சேய் சிறுவர்கள் என பலரது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் சர்வதேச ரீதியாக பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனங்கள் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் பொருளாளர் தி பரன்சோதி கட்சியின் பொருளாளர் பதவியிலிருந்து விலகுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அறிவித்துள்ளார். இன்று தொடர்பான எழுத்து மூல கடிதம் ஒன்றை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் நானாட்டான் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் என்ற வகையில் தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் பொருளாளர் பதவியிலிருந்து நான் பதவி விலகல் செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைமை கடந்த தேர்தலில் தன்னிச்சையாக செயற்பட்டதுடன் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் அலட்சியமாக செயற்பட்டமை கட்சிக்கும் மன்னார் மாவட்டத்துக்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தற்போதைய மாவட்ட தலைமையுடன் தொடர்ந்து பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதால் தோல்வி மற்றும் பின்னடைவுக்கு தார்மீக பொறுப்பேற்று பொருளாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளை தலைவர் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளையின் தலைவராக செயல்படும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக பொதுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இவ்விடயம் குறித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தொடர்பு கொண்டு வினவ முற்பட்ட போது மாவட்ட கிளை தலைமை பதவியிலிருந்து பதவி விலகல் செய்ய உத்தேசித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து படகு ஒன்றின் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வரம் மீனவர்களையும் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் இன்று மாலை உத்தரவிட்டார். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்கள் நேற்றிரவு எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடல் பகுதியில் வைத்து கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றனர். தலைமன்னார் கடற்படையின் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் இன்று மதியம் மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் இன்று மாலை குறித்த மீனவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த 7 மீனவர்களையும் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.